அகத்தியர் யோக ஞான திறவுகோல் பாடல் எண் 9 பிராணயாம சூத்திரம். என்னவே ரேசங்கங் தான் 32 இயலான பூரகந்தான் 16 முன்னவேகும் பகாரே நறு 14 முயர்ந்து நின்ற பிராணயாங்குரு சொற்கேட்டு பின்னின்றதசநாடி தாரணையேயானார் பிலமறிந்து சையோக நிலையைப் பற்றி கண்ணில் நின்ற இடமறிந்து வாமபூசை கருவான சிவயோகங் காணலாச்சே. பாடல் ஒருமுறை. என்னவே ரேசகந்தான் 32 இயலான பூரகந்தான் 16 முன்னவேகும் பகாரே நறு 14 முயர்ந்து நின்ற பிராணயாங்குரு சொற்கேட்டு பின்னின்றதசநாடி தாரணையேயானார் பிலமறிந்து சையோக நிலையைப் பற்றி கண்ணில் நின்ற இடமறிந்து வாமபூசை கருவான சிவயோகங் காணலாச்சே. சித்தர்களின் வாளை ரகசியம் அறிந்து கொண்ட மாணவனே, 8வது பாடலில் பரியினை வாசி ஆக்குவது எப்படி என்று அறிந்து கொண்ட சாதகனே, இந்த பாடலில் அவற்றின் அளவு எவ்வளவு என்பது பற்றி அறிந்து கொள்வாய். பரியான பிராணனும் காற்றும் கலந்த மூச்சினை வாசி ஆக்குவதற்கு சிங் அங் வங் என்ற வித்தெழுத்துக்கள் பாவிக்கப்பட்டன என்பதும், அது பூரக கும்பக ரேசகம் எனும் பிராணயாமத்தின் அங்கங்களுடன் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதும் கூறாமல் விளங்கியிருக்கும் என்று எண்ணுகிறேன். இதனை செய்வதற்கு பிராணயாமம் என்று சொல்லப்படும் மூச்சு பயிற்சிதான் கருவி. பிராணாயாமம் பற்றி இன்று பலரும் பல வகை விளக்கங்களை கூறி திரிகிறார்கள். அவற்றின் உண்மை பொய் என்பது பற்றி கூறுவதல்ல எமது நோக்கம். பிராண சாதனையின் மூலம் சித்தர்கள் கூறிய நிலையினை அடைவது எப்படி என்பதை விளக்குவதே சாதகர்களுக்கு தேவையானது. அந்த அடிப்படையில் பிராணாயாமத்தின் அளவும் இந்த அளவு சூஷ்மமாக பிரபஞ்ச இயக்கத்துடன் தொடர்புபட்டுள்ளது என்பது பற்றியும் இங்கு விளக்குவோம். இந்த பாடல் தொகுப்பில் கூறப்படும் யோக சாதனையானது அடிப்படையில் மனம், பிராணன், உடலில் துணை கொண்டு எம்மிடம் இயற்கையாக உள்ள சக்தியின் அளவை வலுப்படுத்தி பின்னர் பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்த்து ஒளி பெற்று ரவாநிலை அடைவதே நோக்கம் என்பது ஏற்கனவே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக இந்த சாதனை என்பது பிரபஞ்ச பிராண மனித சக்திகளின் இடைத்தொடர்பு. இவற்றிற்கு பலமாக விளங்குவது பிராணன் எனும் உயிர் சக்தி. இந்த பிராணன் என்பதே பிரபஞ்சத்தின் இயக்க சக்திக்கும் மூலமாக இருக்கின்றது. பிராணா என்ற சொல் சமஸ்கிருத சொல்லாகும். சமஸ்கிருதத்தில் இதன் அர்த்தம் என்ன என பார்ப்பின், இப்ர பிளஸ் அனா என்று பகுத்து பார்த்தால், அனா என்ற சொல் இயக்கத்தையும் இப்ர என்ற சொல் தொடர்ச்சியாக என்றும் பொருள் தரும். ஆக பிராணா என்றால் தொடர்ச்சியான இயக்கம் என்று பொருள்படும். ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருக்கும் சக்தியிற்கு பிராணா என்று பொருள். இனி சித்தர்கள் மனிதனின் ஆயுள் எவ்வளவு என்பதனை கணிப்பிட்டு கூறியுள்ளார்கள் என்பதனை நீ அறிவாய். இது எப்படி கணிக்கப்பட்டது என்பது பற்றி இதுவரை யாரும் வெளிப்படையாக கூறவில்லை. வெளிப்படையாக சித்தர் நூற்களில் தரப்பட்ட தகவலின்படி மனித ஆயுள் 120 ஆண்டுகள் என்பதனை அறிவாய். இதன் கணக்கு ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்திற்கு 1440 நிமிடங்கள், சுவாசத்தின் அளவு 21,600 ஆக இருந்தால் ஒரு நிமிடத்தில் 21,600 / 1440 15. 15 சுவாசம் செய்யும் ஒருவன் 120 வயது வரை வாழ்வான். ஒரு நிமிடத்திற்கு 15 சுவாசம் என்றால் ஒரு சுவாசம் எடுக்கும் நேரம் 60 / 15 = 4 செகண்ட்கள்
ஆகும். ஆக சராசரி ஆரோக்கியமான மனிதனின் ஒரு சுவாச நேரம் 4 செகண்ட்கள் ஆகும். சுவாசம் என்பது காற்றினை மெதுவாக பூரித்து சிறிதளவு கும்பித்து வேகமாக இறைசிக்கும் செய்முறையாகும். இதற்கு மேல் விளங்குவதற்கு அடிப்படை வானியலும் காலக்கணிதமும் விளங்க வேண்டும். பூமியானது தன்னைத்தானே சுற்றலின் மூலம் சூரிய, சந்திரன் முதலான நவகிரக சக்திகளையும் நட்சத்திர மண்டலங்களின் சக்தியினையும் ஈர்த்து சேமித்து வெளிப்படுத்துகின்றது. அதாவது பூமியினது அண்டத்தில் உள்ள பிராணனை தனது சுற்றலின் மூலம் பூரித்து கும்பித்து ரேசிக்கின்றது. இந்த செயற்கை மனிதனில் சுவாசம் மூலம் நடைபெறுகிறது. பூமி தன்னைத்தானே சுழன்று சக்தியை பெற்று வளர்ப்பது போல் மனிதனில் சுவாசம் சுழல்கிறது. அதாவது அண்டமாகிய பூமி செய்யும் அதே வேலையினை பிண்டமாகிய உடலும் மூச்சினால் செய்து கொண்டு இருக்கின்றது. பூமி தன்னைத்தானே சுற்றி துருவத்தின் மூலம் அண்டத்தில் இருந்து சக்தியினை போன்றே மனித உடல் தனது சுவாசத்தை சுழற்றி புருவ மத்தியினால் சக்தியினை ஈர்க்கிறது. இதுவே அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்பதன் அடிப்படை. இந்த அடிப்படை தெளிவாக விளங்கி இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இனி பூமியின் சுழற்சியினை விளங்கிக் கொள்ள வேண்டும். கால கணிதத்தில் பூமியின் சுழற்சியினை குறிப்பதற்கு பயன்படும் சொல் நட்சத்திர தினம் என்பதாகும். ஒரு நட்சத்திரம் தினம் என்பது பூமியானது தனது அச்சினை பற்றி ஒரு சுற்றினை 360 டிகிரி துருவ நட்சத்திரம் சார்பாக முடிப்பதற்கு எடுக்கும் காலமாகும். இந்த நட்சத்திர தினத்தில் பூமி 360 டிகிரியினை சுற்றி முடிக்கும். இதற்குரிய காலம் 86,164 செகண்ட்களாகும். ஒரு பாகையினை சுற்ற எடுக்கும் காலம் 86,164 டிவைடட் பை 360 240 செகண்ட்களாகும். ஒரு பாகையின் 60 ஒரு பாகம் விகலை எனப்படும். இந்த விகலையின் 1/60 பாகை பூமி கடக்க எடுக்கும் காலம் 240/60 4 செகண்ட்கள். 4 செகண்ட் ஆகும். பூமி 4 செகண்ட்களில் ஒரு விகலையினை கடக்க எடுக்கும் நேரத்தினை குறிக்க சித்தர்களும் மகரிஷிகளும் பயன்படுத்திய வானியல் சொல்லே பிராண என்பதாகும். ஆக வானியலின்படி பிராணன் என்பது துருவ நட்சத்திரத்தின் சார்பாக பூமி ஒரு விகலையினை கடக்க எடுக்கும் நேரம் என்று பொருள். இந்த 4 செகண்ட் நேரத்தில் தான் பூமி சுழற்சி மூலமும் மனிதனின் சுவாசத்தின் மூலமும் நவகிரகங்களிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் சக்தியினை பெற்றுக்கொள்கிறது. பூமி ஒரு விகலையில் சுற்றும் அளவும் மனிதனின் மூச்சின் அளவும் 4 செகண்ட்கள் ஆகும். இங்கு பூமியின் சுற்றலின் கணிப்பை பெறுவதற்கு பயன்படுத்திய கணிதம் துருவ நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது என்பதில் மேலும் சில ரகசியங்கள் அடங்கியுள்ளது. துருவ நட்சத்திரமே பூமியை காக்கும் நட்சத்திரம். பூமியின் நீரின் தன்மையினை உருவாக்கி உயிர்கள் வாழ்வதற்குரிய சக்தியினை பூமி துருவ நட்சத்திரத்தில் இருந்தே பெறுகிறது. இதுவே பூமியின் மனிதன் வாழ்வதற்குரிய பிராண சக்தியை தருவதற்குரிய ஆதாரம். இந்த நட்சத்திரத்தின் மற்றொரு பெயர் அகஸ்திய நட்சத்திரம். ஆமப்பா, அகஸ்தியனின் சிகார ரூப மகாகாரண சரீரம் பேரொளியாக வளர்ந்த அண்டத்திற்கும் பூமியிற்கும் சக்தி தரும் அழியா நிலையில் பூமியில் மனிதர்களை ஒளி நிலைப்படுத்தி வருகிறது. தற்போது ஆச்சரியத்தில் நீ சம்பித்துள்ளாய் என்பதை நாம் அறிவோம். நாம் கூறியவை எல்லாம் தற்காலத்திலும் எக்காலத்திலும் உண்மையானவை. அவற்றை சாதாரணமான புத்தியுடையவர்கள் அறிய முடியாதபடி பல்வேறு இடங்களில் பிரித்து தரப்பட்டுள்ளது. யோக உண்மையினை விளங்கிக் கொள்ள உனக்கு மருத்துவம், வானியல், ஜோதிடம் என்பன தெரிந்து இருக்க வேண்டும். நாம் கூறிய உண்மையினை நவீன வானியல் கொண்டு ஆராய்ந்து உன் புத்திக்கு தெளிந்த பின்னர் ஏற்றுக்கொள்வாய். ஆக நாம் மூச்சு இழுப்பதற்கும் பூமியின் சுற்றலிற்கும் தொடர்பு உண்டு என்பதனை ஆதாரத்துடன் விளங்கி கொண்டாய் அல்லவா? இந்த அடிப்படையிலேயே சித்தர்களும் மகரிஷிகளும் கூறிய பிராணாயாமத்தின் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. பூமி ஒரு விகலை அளவில் செல்லும் நேரத்தில் மனிதன் பெறும் பிரபஞ்ச சக்தியானது அவனிற்கு பூரணமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் சித்தர்கள் பூமியில் இருந்து கொண்டு சக்தியை பெற்று ஒளிநிலை அடைய வழியினை கண்டறிந்தவர்களாக பூமி ஒரு விகலையில் சுழலும் அளவில் சுவாசிப்பதே ஆரோக்கியத்தின் முதற்படி என்று கண்டறிந்தார்கள். அதாவது பூமியின் பிராண
ஆகர்ஷணத்தையும் மனித உடலில் பிராண ஆகர்ஷணத்தையும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த சுழற்சியில் மனிதன் பூமியைப் போன்று பிரபஞ்ச சக்தியினை பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது பிருத்திவி ரூபமான ஸ்தூல உடல் ஆகும். ஸ்தூல உடல் இல்லாவிட்டால் மனிதன் பிரபஞ்ச சக்தியினை சூஷ்ம உடலிற்கு பெற முடியாது. ஆகவே உடலினை காத்தல் அவசியம் என்று அறிந்து கொண்டார்கள். அடுத்த நிலை மிகவும் சிக்கலானது. பூமியின் ஈர்ப்பில் இருந்தால் மட்டுமே அரிய சக்திகளை பெற முடியும். அதேவேளை மனிதனது ஸ்தூல உடல் பிருத்திவி பூதமும் அப்பு பூதமும் அதிகமாக உள்ள பாகம். இந்த உடல் பூமியில் நிலைத்து நிற்பதற்கு வரையறுத்த கால அளவு உள்ளது. அது 120 ஆண்டுகள். இந்த கால அளவிற்குள் மனிதன் சக்தியினை பெற்று தனது நிலையினை உயர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வழி? பூமியும் மனிதனும் ஒன்றுக்கு ஒன்று சார்பாக இயங்குபவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று எண்ணுகின்றேன். இந்த இயக்கத்தில் பூமி பெறும் பிராணசக்தியின் அளவு கணக்கிடலடங்காதது. அதனால் அது பல கோடி ஆண்டுகள் தன்னை இழக்காமல் மனிதன் சார்பாக அழிவின்றி வைத்திருக்கின்றது. ஆனால் மனித ஸ்தூல உடல் மேற்குறிப்பிட்டபடி சுவாசித்தால் பிரபஞ்ச சக்திகளை பெற்று ஆகக்கூடியது 120 ஆண்டுகளே இருக்க முடியும். சாதனையின் நோக்கம் நீண்ட காலம் ஸ்தூல உடலில் வாழ்வதல்ல. ஸ்தூல உடலினை பயன்படுத்தக்கூடிய அளவு பயன்படுத்தி கொண்டு பிரபஞ்ச சக்திகளை பெற்று சூஷ்ம உடலினை பலப்படுத்தி கொண்டு ஸ்தூல உடல் இல்லாமலே புவியின் கட்டுப்பாடு இன்றி இயங்கும் தன்மை பெறுவது ஆகும். இதைத்தான் சித்திகள் என்று கூறி வைத்தார்கள். ஆக சூஷ்ம உடலினை பலப்படுத்த வேண்டும் என்றாலும் புவியின் ஈர்ப்பில் உள்ள ஸ்தூல உடல் அவசியம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை இன்னொரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்வோம். 2 இயந்திரங்கள் ஒரே இடத்தில் இருந்து சக்தியினை பெறுகிறது. முதலாவது இரண்டாவது உடன் ஒப்பிடும்போது மிக சிறியது, அத்துடன் பெரிய இயந்திரத்தின் ஒரு பாகமாகவும் இருக்கின்றது. இப்போது சிறிய இயந்திரம் பெரிய இயந்திரத்தின் பிடியில் இருந்து வெளிப்பட்டு சுயமாக சக்தி பெற்று தனி இயந்திரமாக இயங்க வேண்டும். இந்த நிலையில் பெரிய இயந்திரத்திலிருந்து சடுதியாக சிறிய இயந்திரத்தை சுழற்றினால் சிறிய இயந்திரம் பெரிய இயந்திரத்தின் வேகத்தினால் சுக்கலாகிவிடுமானால் சிறிய இயந்திரம் பெரிய இயந்திரத்தின் வேகத்தை அறிந்து அதன் சார்பாக தனது வேகத்தினை குறைத்து அதேவேளை அந்த ஓய்வில் பெரிய இயந்திரத்தின் சக்தியை விட அதிக சக்தியினை பெறும் வழிமுறையினையும் படிப்படியாக கடைபிடித்து பெரிய இயந்திரத்தின் பிடியிலிருந்து வெளிப்பட்டு தனித்து இயங்க வேண்டும். இதுவே சித்தர்கள் கூறிய சாதனை முறையின் உதாரண விளக்கம். இதில் சிறிய இயந்திரம் மனிதன், பெரிய இயந்திரம் பூமி. பூமியின் சார்பாக மனிதன் தனது இயக்கத்தை குறைத்து சக்தி பெறும் முறை பிராணயாமம், மந்திர ஜபம் என்பன. தரப்பட்ட உதாரணத்தை நுண்ணிய புத்தி கொண்டு பார்த்தால் இன்னும் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். பெரிய இயந்திரத்தின் வேகத்தை அறிந்து அதன் சார்பாக தனது வேகத்தினை குறைத்து என்ற வரிகளை கவனிக்கவும். ஒருவன் சடுதியாக மூச்சினை அளவுக்கு அதிகமாக நிறுத்தினால் என்ன ஆவான்? மரணம். அதாவது ஸ்தூல உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். ஆனால் மூச்சினை நிறுத்தியே படிப்படியாக சக்தியினை பெற முடியும். இதனை சாதிப்பதற்கு சித்தர்கள் கண்டிருந்த வரையறைதான் பிராணயாமத்திற்குரிய கால அளவு முறை. இப்போதுதான் பாடலில் கூறப்பட விடயத்திற்கு வந்துள்ளோம். பாடலில் கூறியவற்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேற்குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் விவரமாக சொன்னோம். இவை தெரியாமல் இன்று பிராணாயாமம் கற்பிக்கிறோம் என்று கற்பிக்கப்படும் பிராணாயாமத்தில் யோகத்தில் பெற வேண்டிய சூஷ்ம பலன் கிடைப்பதில்லை. இங்கு சித்தர்கள் கூறும் வாசி வாளை உருவாகுவதில்லை. வெறுமென அதிகரிக்கும் பிராணனால் மனதும் உடலும் சக்தி பெற்று ஒருவித தற்காலிக இன்பத்தை அனுபவிப்பதில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இந்த விதிகள் தெரியாமல் அதீத ஆர்வத்தில் அளவுக்கு அதிகமாக செய்பவன் உடல் மனநோய்கள் பெறுகின்றான். இவை அனைத்தும் வானியலும் கணிதமும் உயிரியலும் இணைந்த விஞ்ஞானத்தின் கூறுகளே. ஆனால் இவற்றை அறிவதற்கு பௌதீக கருவிகளோ புலன்களோ உதவாது. மனிதன் தனது சக்தியினை உயர்த்தி சூஷ்ம புலன்கள் விழிப்புறும் நிலையில் இவற்றை அனுபவமாக உணர்வான். அதற்கு குரு காட்டிய வழி நின்று நற்பண்புகளை வளர்த்து சாதனையில் முன்னேற வேண்டும். பாடலின் முதல் வரியினை பார்ப்போம். என்னவே ரேசகந்தான் 32 இயலான பூரகந்தான் 16 முன்னே வேகும்பகாரே நருபத்தினாலு. இதன் பொருளை உடனே பூரகம் 16, கும்பகம் 64, ரேசகம் 32 என்று பாடலை
விளங்கி விட்டதாக நினைத்து கொண்டு மூக்கை பிடித்து காற்றை இழுக்க முனைந்து விடாதீர்கள். இங்குதான் சித்தர்களின் மறைப்பு உள்ளது. இந்த மறைப்பு மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக செய்ததில்லை. சாதகன் குருவை அண்டி பெற வேண்டும் என்பதற்காகவும், அதேவேளை உயர்ந்த விஷயத்தை வெளிப்படையாக முயற்சியின்றி கிடைத்தால் ஒருவன் அதன் பெருமை அறிய மாட்டான் என்ற மனிதனது இயல்பான சுபாவத்தினையும் அறிந்த சித்தர்கள் இவ்வாறான மறைப்புகளை செய்துள்ளார்கள். இவற்றை கவனமாக குரு முகமாக அறிந்து செய்ய வேண்டும் என்பதற்காகவே அடுத்த வரியில் பிராணயாங் குரு சொற்கேட்டு என்று உறுதியாக கூறியுள்ளார்கள். இந்த நூலினை குருவாக ஏற்று மாணவனாக கற்கும் உனக்கு இதன் விளக்கத்தை கூறுகிறேன். இந்த பாடலே குருவாக துணை புரியும் என்று உணர்ந்து கொண்டால் இதற்கான திறவுகோல் முன் பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது. 4வது பாடலின் முதல் வரிகளை மீண்டும் ஒரு முறை படித்துப்பார். நன்றான ரேசகத்தை முன்னே கேளு, நலமான பூரகத்தை வாங்கிக் கொள்ளு, ஒன்றான கும்பகத்தை யுற்றுப்பாரு. ரேசகத்தை முன்னே கேள் என்று கூறுகிறார். பிராணாயாமம் தொடங்குவது பூரகத்தில், பின் கும்பகத்தில், முடிவது ரேசகத்தில். ஆனால் குருவிடம் ரேசகத்தை முன்னே கேளு என்கிறார். இதன் மறைபொருள் விளக்கம் பின்னர், அதாவது 9வது பாடலில் குரு பிராணாயாமத்தின் கால அளவு பற்றி கூறும்போது முதலாவது கூறப்படும் கால அளவு ரேசகத்தின் அளவு என்பதனை விளங்கிக் கொள் என்பதாகும். ஆக இந்த பாடலினை திறப்பதற்கான சாவி 4வது பாடலின் முதல் வரியில் தரப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தால் வாசி வாளை உருவாக்க தேவையான பிராணாயாமத்தின் கால அளவு வருமாறு: பூரகம் 32, கும்பகம் 64, ரேசகம் 16. அந்தோ பரிதாபம்! சித்தர்களின் மறைமொழி விளங்காமல் குருவின்றி சாதனையினை முயலும் பலர் பிராணாயாமம் பூரகம் 16, கும்பகம் 64, ரேசகம் 32 என்ற விகிதத்தில் கற்பித்து வருகிறார்கள். இது வாசியை உருவாக்கி சித்தர்கள் கூறிய நிலையினை அடைய பயன்படாது. இந்த மறைப்பாக கூறிய பூரக, கும்பக, ரேசக எண்ணிக்கையிற்கும் நாம் ஏற்கனவே கூறிய பூமியின் சுழற்சி வேகத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதனை இப்போது புரிந்திருப்பாய். பூரிப்பதற்கு பூமியின் ஈர்ப்பு விசை துணை புரியும். ஆகையால் இலகுவாக 32 மாத்திரைகள் பூரிக்கலாம். கும்பிப்பதன் அதிகூடிய அளவு 64 மாத்திரைகள். இந்த அளவிற்குள் கும்பித்தால் உடல் பிரபஞ்ச சக்தியினை பெற்று வளரும். இதைவிட அதிகம் கும்பித்தால் பூமியின் சுழற்சியும் ஈர்ப்பும் பாதித்து உடல் அழிவடையும். ரேசிக்கும் போது புவி ஈர்ப்புக்கு எதிராக செயற்பட வேண்டி இருப்பதால் அதிகமாக ரேசித்தால் பூமியிற்கு எதிராக அதிக சக்தி பிரயோகிக்க வேண்டியிருக்கும். இதுவும் உடலிற்கு துன்பத்தினை தரும். ஏற்கனவே குறிப்பிட்டபடி பூமியின் சுழற்சியுடன் சார்ந்து அதிக சக்தியை செலவழிக்காமல் எமது காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் குறிப்பிட்டபடியே பூரகம் 32, கும்பகம் 64, ரேசகம் 16 இந்த பிராணாயாமத்தின் அளவு இருக்க வேண்டும் என்பதனை மறக்க வேண்டாம். இங்கு மாத்திரை என்பது கண்ணிமைக்கும் நொடி பொழுது 1 செகண்ட் அளவினை குறிப்பதாகும். இந்த பிராணாயாமத்தினை பழகுவதற்கு படிப்படியான முயற்சி தேவையாகும். குருவின் சொற்படி முதலில் உடலின் பலம் அறிந்து அதற்கேற்றாற்போல் மேற்குறித்த விகிதத்தில் உடல் ஏற்கக்கூடிய சிறிய அளவினை வகுத்து கொண்டு படிப்படியாக அதிகரித்து செல்ல வேண்டும். அதிகூடிய அளவு இங்கு தரப்பட்ட விகிதமாகும். இந்த விகிதத்திற்கு அதிகமாக பிராணாயாமம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதனை மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இப்படி பிராணாயாமம் செய்து வரும்போது உடலில் அதிக பிராண சக்தி சேரும். இப்படி சேரும் சக்தி ஓரிடத்தில் தேங்குமானால் அங்கு உஷ்ணம் அதிகமாகி உடலிற்கு துன்பத்தினை விளைவிக்கும். ஆதலால் அவற்றை நாடிகள் வழியே மனதின் துணை கொண்டு தாரணா சக்தி மூலம் செலுத்த வேண்டும். இதனால் நாடிகள் பலமடைந்து படிப்படியாக உயரிய பிரபஞ்ச சக்தியினை ஏற்கும் பண்பினை பெறும். இந்த 10 நாடிகளின் இருப்பிடத்தினை அறிந்து உடலில் பாவனை செய்யும் ஆற்றலை சாதகன் பெற்றிருக்க வேண்டும். இந்த 10 நாடிகளின் பெயரும் இருப்பிடமும் கீழே தரப்பட்டுள்ளன. நாடியின் பெயர், இருப்பிடம்: இடகலை வலது கால் பெருவரல் பற்றி இடது நாசி,
வலது கால் பெருவிரல் பற்றி இடது நாசி இடகலை. பிங்கலை இடது கால் பெருவிரல் பற்றி வலது நாசி. சுழுமனை மூலாதாரம் தொடங்கி புருவமத்தி. சிங்குவை உண்ணாக்கு. புருடன் வலது கண். காந்தாரி இடது கண். அத்தி வலது காது. அலம்புடை இடது காது. சங்குனி லிங்கம். குகு குதம். இதையே பின்னின்ற தசநாடி தாரணையேயானார் என்ற வரிகளால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வரிகள் பிளமறிந்து சையோக நிலையை பற்றி என்பது ஆகும். ஒருவன் தனது உடல் வலிமை அறிந்தே சையோகம் எனப்படும் உடலுறவை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்யப்படும் சையோகம் உடல் ஆரோக்கியத்தினையும் மன ஆரோக்கியத்தினையும் தரும். தனது உடல் பலத்தினை மீறி செய்தால் உடல் உஷ்ணமடைந்து தாதுக்கள் கெட்டு நோய் வரும். இது பிராணாயாமத்திற்கும் பொருந்தும். உடல் பலத்தை மீறி பிராணாயாமம் செய்தால் உஷ்ணம் அதிகரித்து உடல் நோயுறும். இப்படி நேராமல் இருப்பதற்கு கண்களின் மத்தியான புருவ மத்தியில் பார்வையினை உணர்வினை செலுத்தி சுழுமுனை நாடியினை விழிப்பிக்க செய்ய வேண்டும். இதுவே கண்ணில் நின்ற இடமறிந்து என்ற வரிகளால் கூறப்பட்டது. இப்படி பிராணாயாமத்துடன் புருவ மத்தியில் உணர்வினை ஒடுக்கி வந்தால் பாம பூசை எனப்படும் பிரபஞ்ச பிராணனை சூஷ்ம உடலில் கருவாக பெற்று சிவத்தன்மை அடைய செய்யும் யோகமான சிவயோகத்தின் நுணுக்கங்களை கண்டறியலாம். இதனையே கண்ணில் நின்ற இடமறிந்து வாம பூசை கருவான சிவயோகங் காணலாச்சே என்ற வரிகளால் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்தித்து தெளிவதற்கான வினாக்கள். பிராணாயாமத்தின் பூரக கும்பக ரேசக விகிதம் என்ன? பிராணாயாமத்திற்கும் பூமியின் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? பிராணாயாம பயிற்சிக்கு குருவின் அவசியம் என்ன? பிராணாயாமத்திற்கும் சையோகத்திற்கும் என்ன தொடர்பு? ஏன் பிராணனை தச நாடிகளில் தாரணை செய்ய வேண்டும்? நன்றி, வணக்கம். இன்று 23 மே புதன்கிழமை. நேரம் 11:22. வணக்கம்.